21 தலைமுறை பிதுர் சாபங்கள் அனைத்தையுமே போகக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருத்தலம். இது காசிக்கு நிகரான திருத்தலமும் கூட. காசியில் இருக்கக்கூடியது விஷ்ணுகயா. அதை வழிபடும் பொழுது நமக்கு 7 தலைமுறை பாவங்கள் மட்டும்தான் தீரும். ஆனால் இந்த திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய ருத்ரகயாவை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே 3 மடங்கு, அதாவது 21 தலைமுறைகள் ஏற்பட்ட பிதுர் சாபங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்கள்ல ஒன்றான அகோர மூர்த்தியை எங்கேயுமே காண முடியாது. ஆனால் இந்த கோவிலில் மட்டுமே காணக்கூடியது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்கள்ல வளர்பிறை புதன்கிழமை நாட்கள்ல சரியா புதன் ஹோரையில தலைக்கு பச்சை பயிறு வைத்து மூழ்கி புதனை தரிசிப்பது அப்படிங்கறத செய்யணும். தொடர்ந்து சந்திர தீர்த்தம் அருகில் இருக்கக்கூடிய ஆலமர விருட்சத்தின் அடியில் இருக்கக்கூடிய ருத்ரபாதத்தை வணங்குவது அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய 21 தலைமுறை சாபங்கள் நீங்குவதோடு மட்டும் இல்லாம சகலவிதமான செல்வங்களும் வந்தடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க இங்க வீற்றிருக்கக்கூடிய தாயாரான பிரம்ம வித்யாம்பியை வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். ஓம் நமச்சிவாய.